செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புதிய பாடல் பாடு. காத்தல தூது விட்டு கோவை சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிமுக இயக்குனர் பார்த்திபன் தேசிங்கு டைரக்ஷனில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கிற நட்பே துணை படத்தை பற்றி அலச போகிறோம். இந்தியாவுடைய தேசிய விளையாட்டான ஹாக்கியை மையப்படுத்தி ஸ்ரீகாந்த், திவேஷ் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற 2 பேர் இந்த படத்துக்கு சிறந்த முறையில் கதை, திரைக்கதை, வசனம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்னென்னு பார்த்தோம்னா, தங்ககிட்டிருந்து பறிபோக வேண்டிய ஒரு நிலத்தை ஹாக்கி விளையாட்டு மூலமாக ஜெயிச்சு தங்களுக்கு நன்கொடையை கொடுத்த ஒருத்தருடைய பேரில் அங்கே ஹாக்கி மைதானம் அமைச்சு விளையாண்டுருக்குறாங்க. அந்த கிரவுண்டில் கோச்சை ஒருத்தர் ஆத்மாத்மா பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல மெடிக்கல் ஃபேக்டரி கட்டுறதுக்காக மினிஸ்டர் மூலமாக அந்த பகுதியை அபகரிக்க ஒரு சதி நடக்குது. அதையே இந்த கோச் தன்னுடைய மாணவர்கள் மூலமாக எப்படி முறியடிக்கிறாரு, அதுக்கு நம்ம ஹீரோ எப்படி பயன்படுறாரு, எந்த விதத்தில் அதை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த நட்பே துணை படத்தினுடைய கதை. ஹீரோ ஆதிக்கு ஃபஸ்ட்டு 1 hour ஜாலியான கேரக்டர், அதை ஜஸ்ட் லைக் தட் பண்ணியிருக்கிறாரு. தனக்கு டான்ஸ் வெரைட்டி கூட ஈஸியாக வரக்கூடிய ஸ்டெப்ஸ் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோ பிளாக்லேருந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்குமே கதையினுடைய அந்த சீரியஸ்னஸ் உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. ஹீரோயின் அனகாவுக்கு பெருசாக நடிக்கிற ஸ்கோப் இல்லை. ஹீரோவை ஹாக்கி கிரவுண்டுக்கு கொண்டு வரதுக்காகவே இவன் கேரக்டர் உருவாக்குற மாதிரி தான் இருக்குது. ஹீரோவுக்கு இணையாக படம் பூரா வரக்கூடிய வலிமையான ஹாக்கி கோச்சாக அரில் சுத்தமன் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஹைட்டும் வெயிட்டும் இந்த கோச் வேடத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது. அரசியல்வாதியாக வரக்கூடிய கரு பழனியப்பன் எந்த விதமான அதட்டல், மிரட்டல், உருட்டலும் இல்லாமல் தன்னுடைய இயல்பான நடிப்பில் ஒரு அரசியல்வாதியை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கிறாரு. குறிப்பாக அவருடைய அந்த டைலாக் டெலிவரி கலக்கலாக அமைஞ்சிருக்கு. இவங்களோட நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. குட்டித்திரைன்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுடைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேடத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நட்பே துணை படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பார்த்திபன் தேசிங்கு இந்த படத்துக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் செலக்ட் பண்ணிக்கிற நட்சத்திர தெரிவு மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்த ப்ளஸ், இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழோடைய இசையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் கேட்குற மாதிரியும் இன்றைய யூத்துகள் ரசிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. படத்தினுடைய வசனங்களும் பாராட்டத்தக்க விதத்தில் அருமையாக இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் வரக்கூடிய அந்த மோட்டிவேஷனல் டைலாக் ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லி ஆக வேண்டிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் ஒரு 10 நிமிஷம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அமைச்சு இன்ட்ரோல் முடிஞ்சு எப்படா படம் போடுவோம் அப்படிங்கிற விதத்தில் சிறப்பாக வச்சுருக்கிறாங்க. நட்பே துணை படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, படத்தினுடைய எல்லா முக்கியமான கட்டத்திலையுமே பிஜிஎம்மோட பாடலையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது இன்ட்ரோல் பிளாக் அப்போ ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அதை பயன்படுத்தியிருக்கிறது ஒரு ஆய்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருச்சு. அடுத்த மைனஸ், அந்த கலவர காட்சியில் போலீஸ் ரெடி பண்ணுறத இன்னுமே கொஞ்சம் நல்லா உணர்வுபூர்வமாக படமாக்கியிருக்கலாம். அது ஏதோ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரியான காட்சி அமைஞ்சிருக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் ரயில்வே ஆக்சிடென்ட் சீன் அப்போ ஆர்ஜே விக்னேஷ்காந்தோடைய கால் துண்டாகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஊரில் எல்லோரும் கூட்டம் போட்டு அந்த கிரவுண்டில் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் இருக்கிற விக்னேஷ்காந்த் நார்மலாக நிற்கிறாரு. அதை எப்படி இவங்க கவனிக்காமல் கோட்டை விட்டாங்கன்னு புரியல. அதுபோல் சில பாத்திர படைப்புகள் துண்டு துண்டாக வரதும் இந்த படத்துக்கு கொஞ்சம் மைனஸ் அமைஞ்சிருக்கு. நட்பே துணை படத்தினுடைய ஹைலைட்னு பார்த்தோம்னா, டிமாண்டி காலனியில் மிரட்டின அரவிந்த் சிங்குடைய ஒளிப்பதிவு மற்ற காட்சிகளில் நல்லா இருந்தாலும் இன்ட்ரோல் பேக்கப்பவும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போ அந்த மேட்ச் அப்பவும் இவரோட ஒளிப்பதிவு மிக பிரமாதம். அதுலேயும் அந்த மேட்ச் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நாமளும் அந்த ஸ்டேஜில் உட்காந்து அந்த மேட்ச் பார்க்குற மாதிரியான பெருமை ஏற்படுத்துகிற அளவுக்கு அற்புதமாக கேமரா பண்ணியிருக்காரு. நட்பே துணையினுடைய அடுத்த ஹைலைட்னு பார்த்தோம்னா, பென்னி ஓலிவருடைய எக்ஸலண்ட்டான எடிட்டிங். இன்ட்ரோல் பிளாக் அப்போ ஒரு நல்ல மேட்ச் பார்த்து திருப்தியோட நம்ம வெளியே அனுப்பிச்சவர். செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போ ஒரு 20-25 மினிட்ஸ் சின்ன சின்ன ஷாட்டை கூட ரொம்ப நுணுக்கமாக வெட்டி ஒட்டியிருக்கிற தன்னுடைய எடிட்டிங் மூலமாக ஒரு லைவ் மேட்ச் பார்த்த மாதிரியான பரம திருப்தி கொடுக்குறாரு. இந்த படத்தினுடைய வெற்றியில் பெரும்பங்கு எடிட்டர் பென்னி ஓலிவருக்கு இருக்குது. ஓவரால் நட்பே துணை படம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்காவான ஃபுல் லென்த் கமர்ஷியல் பேக்கேஜ் மூவிங்க. படம் ஆரம்பித்து 1 hour ஜாலியாக கொண்டு போய் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரோல் பிளாக் வச்சு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போய் கடைசி கிளைமேக்ஸில் கலக்கி எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நட்பே துணை படத்துக்கு நம்ம கோவை சினிமாஸ் இருக்கிற ரேட்டிங்
3.75. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தவற விடாமல் தேட்டருக்கு போய் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் என கோவை சினிமாஸ் இந்த நட்பை துணை படத்தை உங்களுக்கு பரிந்துரை பண்ணுது. படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. குறிப்பாக படத்துடைய கடைசி 20-25 நிமிஷம் 20 மினிட்ஸ் பார்க்குறத விடவே பரபரப்பாக விறுவிறுப்பாக ஒரு ஹாக்கி மேட்ச் பார்த்துட்டு வந்த பரம திருப்தி நமக்கு கிடைக்குது. எங்களுடைய கணிப்பின்படி தயாரிப்பாளராக குஷ்பு சுந்தருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஒரு படத்தினுடைய கதை ஓட்டத்தில் ஹீரோவை மறந்து மக்கள் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஹீரோவை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது அர்த்தம். இந்த படத்தில் இன்ட்ரோல் பேக்கப்பவும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷனப்போ 2-3 இடத்துலையும் சரி தேட்டரில் கிளாப்ஸ் பறக்குது. ஹீரோ ஹிப்ஹாப் தமிழ ஆதி இதே போல் செலக்டிவான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தாருன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எங்களோட ரிவ்யூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த ரிவ்யூவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரசிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ சம்மந்தமான ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் ரிவ்யூஸ் நாங்கள் போட்டோன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கோவை சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.